கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புவிசார் குறியீடு பெற்ற அரசம்பட்டி தென்னை என்ற பெயரில் தரமற்ற விதைகளை பயன்படுத்தி தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை காண்போம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 20,000 ஹெக்டேர் பரப்பளவில் தென்னை விவசாயம் நடைபெற்று வருகிறது. போச்சம்பள்ளி அடுத்துள்ள அரசம்பட்டி கிராமத்தில் தென்னை கன்றுகளின் உற்பத்தி பெருமளவு நடைபெற்று பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. பாரம்பரிய விவசாய முறைகளை காக்கவும் உள்ளூர் விவசாயிகளின் உற்பத்தி தனித்துவத்தை பாதுகாக்கவும் கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக அரசு அரசம்பட்டி தென்னை கன்றுகளுக்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் தென்னை கன்றுகளின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு தற்போது தென்னை கன்றுகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அரசம்பட்டி தென்னை கன்று ஒன்றுக்கு 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அரசம்பட்டி தென்னை விவசாய சங்கத்தினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போலி உற்பத்தியாளர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கடந்த 75 வருடமா இந்தியா முழுவதும், குறிப்பா தமிழ்நாடு முழுவதும் சிறப்பானது ஒரு தென்னை வளர்ச்சிக்கு அரசம்பட்டி தென்னை ரகம் பேர் உதவியா இருக்குது. இந்த ரகம் குறிப்பா எல்லா மண் வளத்திலையும் எல்லா தட்பவெட்ப சூழ்நிலையும் வளரக்கூடிய ஒரு ரகம். இதை 2023ல அன்றைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இதுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர நடவடிக்கை அப்படின்ற அறிவிப்பை 2023 வேளாண்மை பட்ஜெட்ல மாண்புமிகு முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க. அதுக்கு பின்னாடி இந்த பகுதியில நிறைய விவசாயிகள் பெருவாரியா வாங்கிட்டு போய் பயிரிட ஆரம்பிச்சாங்க. அதனால இங்க இருக்கிற உண்மையான அரசம்பட்டி தென்னை விவசாயிகளுக்கு குறிப்பா லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இதை பயன்படுத்தி கொண்டு இடைத்தரகர்கள், பண முதலாளிகள் இந்த பகுதியில் இருக்கிற தென்னந்தோப்புகளை குத்தகைக்கு எடுத்து ஆந்திராவிலிருந்து தரமற்ற தென்னை விதைகளை வாங்கிட்டு பயிரிட்டு அரசம்பட்டி தென்னை ரகம்ன்ற பேர்ல விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இதை நாங்க அரசம்பட்டி தென்னை விவசாய சங்கம் சார்பா முதலமைச்சருக்கு நாங்க புகார் அனுப்ப இருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அவருடைய கவனத்துக்கு கொண்டு போக இருக்கிறோம். இதை செய்தித்தாள்களை வெளியிட்ட உடனே இதை விதை ஆய்வு அலுவலர் மற்றும் தோட்டக்கலை அலுவலர்கள் 2 நாளா இந்த பகுதியில ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் இந்த ஒரு பாரம்பரிய ரகத்தை மீட்டெடுக்கின்ற வகைகளை இந்த போலிகளை தடை செய்து இது கண்காணித்து தடை செய்யும் பட்சத்தில் இந்த பகுதியில் இருக்கிற லட்சக்கணக்கான தென்னை விவசாயிகள், தென்னை தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சதா இருக்கும். அரசு கவனத்தில் கொண்டு இதை செஞ்சு கொடுக்கணும் அரசம்பட்டி தென்னை விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கிறோம். ஆண்டுதோறும் பார்க்கும்போது சுமார் 3லிருந்து 3.5 கோடி வரைக்கும் தேங்காய் உற்பத்தி ஆகுது. 2023ல தென்னை புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அந்த அளவில் மிக பிரசித்தி பெற்ற அரசம்பட்டி தென்னை இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நல்ல பேர் போனது. அது நல்ல ஒரு பருப்புனுடைய திறனங்களும் அதனுடைய சுவையும் மிகுந்த உலகளவு ஃபேமஸாக போயிருக்கு. பொதுவாக இங்கே ஒரு வருஷத்துக்கு 3லிருந்து 3.5 கோடி தேங்காய் உற்பத்தி செய்யுது. 70% பார்த்தீங்கன்னா தேங்காயுடைய கொப்பரை தேங்காய் ஒரு 20%. வெளி மாநிலத்துக்கு இங்கே குஜராத், மேற்கு வங்காளம், டெல்லி வரைக்கும் நம்ம தேங்காய் உற்பத்தி செஞ்சு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தற்போது தென்னை நல்ல விலைக்கு போகிறதுனால வெளி ஆளுகளுக்கெல்லாம் அரசம்பட்டியில் தென்னந்தோப்பு குத்தகை எடுத்துக்கொண்டு ஆந்திராவில் காய் எடுத்து தென்னை நாற்று உற்பத்தி செய்கிறாங்க. சுமார் 1 கோடி தேங்காய் நாற்று விட்டுருக்காங்க. ஸோ ஆண்டுக்கு 3.5 கோடி 3லிருந்து 3.5 கோடி தேங்காய் உற்பத்தி செய்யணும் அளவுக்கு இருக்கும்போது 1 கோடி தேங்காய் கண்டிப்பாக விட முடியாது. ஆந்திராவிலேருந்து இட்டு விடுறதுனால என்னன்னா நம்மளுடைய காய்ப்பு திறன் ஆந்திராவில் ரொம்ப குறைவாக இருக்கும். இதனால அரசம்பட்டியுடைய தென்னை மிகப்பெரிய அளவில் உற்பத்தி பாதிக்கப்படும். 50 வருஷமா நான் விவசாயம் பண்றேன். அதாவது மாங்காய் வச்சேன். மாங்காயில ஒண்ணு எங்களுக்கு மகசூல் கிடைக்கிறதுனால அறுத்துட்டு தென்னஞ்செடி தேங்காய் மரம் வச்சுருக்கிறேங்க. அதனால நல்ல எங்க காயே போச்சம்பள்ளி வட்டத்துல இருக்கிற காயை சைஸா இருக்குது. அதே போதும். அது நல்ல காய் விடுது. நாங்க அரசம்பட்டில இருந்து வாங்கிட்டு வச்சு அது ஒன்றும் எங்களுக்கு 5 வருஷம் விட்டு வந்தப்பனால எங்களுக்கு அந்த காய் ரகம் கட்ட காயை கொண்டாந்து வச்சுன்னுக்கிறாங்க. நல்லாவே இல்லை காய். எங்க ஏரியா காயே நல்லாக்குது. இவங்க ராத்திரியோட ராத்திரியே குத்தகை எடுத்து அந்த காயை விட்டு எங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அது விற்கிறாங்க.